ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நீட் ஃபிசிக்ஸ், எம்ஏஜி நீட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சில சம்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இன்னொரு சம் நம்ம வந்து பார்ப்போம். இது நமக்கு வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2016 கேட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். Planck's constant h, speed of the light in vacuum c, and Newton gravitational constant g are the three fundamental constant கொடுத்துருக்கான். Which are the following combination of these has the dimension of length அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் லென்த் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய என்ன லென்த் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணுது அப்படி நம்ம வந்து போடணும். எதை டிபெண்ட் பண்ணுது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் Planck's constant. அப்போ ஹச் Planck's constant. ஸ்பீட் ஆஃப் த லைட் வேக்கம் வந்து சி, அண்ட் நெக்ஸ்ட் நியூட்டன் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. இப்போ இதுக்கு எல்லாம் டைமென்ஷன் பார்த்து நம்ம ரெண்டு பக்கம் போட்டு என்ன செய்வோம், நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் ஆயிடும். அப்போ ஏற்கனவே சொல்லிப்போம் டைமென்ஷனுடைய ஃபார்மெட் எப்படி எழுதுனா நமக்கு வந்து எம் பவர் ஏ, அப்போ எல் பவர் பி, அப்புறம் இந்த டி பவர் சி. அப்போ இங்கே பவர் நம்ம போட்டுக்கணும். ஹச் பவர் ஏ, அப்போ சி பவர் பி அண்டு ஜி பவர் சி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட் த டைமென்ஷன் ஃபார்முலா ஆன் போத் சைட் அண்ட் சால்வ் வி கேன் கெட் த ஆன்சர். என்ன வந்துடும். தமிழில் அது மாதிரி சொன்னோம் அப்படின்னா என்ன கொடுத்துங்க அப்படின்னா பிளாங்க் மாறிலி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இது பேர் பிளாங்க் மாறிலி. கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலாம் பிளாங்க் மாறிலி. இது ஏற்கனவே 12th படிச்சிருப்பீங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன இது ஒளியின் திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒளியின் திசைவேகம். அப்புறம் இது ஜீங்க ஏற்கனவே சொன்ன நியூட்டன் கிராவிடேஷன் புவியீர்ப்பு மாறிலி சொன்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். முந்தின கொஸ்டின்களும் இது வந்திருக்கும். புவியீர்ப்பு மாறிலி. அவ்வளோதான் புவியீர்ப்பு மாறிலி. புவியீர்ப்பு மாறிலி இதோட வேல்யூ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இங்கே வேல்யூ கேட்கல, வேல்யூ தெரிஞ்சுக்கிற நல்லது. 6.67 10⁻⁻11 அப்படின்னு வரும். கொடுத்துட்டு எது கேட்டிருக்கான், விச் காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து ஈக்குவல் டு லென்த் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஆன்சரில் எது வந்து நீளத்துக்கு சமமாக இருக்கும். லென்த்துனா என்னது நீளம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தமிழில். அதை லென்த்துன்னு நீளம். சரியா? இப்போ தமிழில் இருக்க கொஸ்டினை சொல்லி தமிழுடைய கவனிச்சுக்கோங்க. அதாவது பிளாங்க் மாறிலி ஹெச், அதாவது பிளாங்க் மாறிலி. அப்புறம் வந்து ஒளியின் திசையும் சி, நியூட்டனுடைய புவியீர்ப்பு மாதிரி ஜி. இதெல்லாம் அடிப்படை அளவைகளாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கீழ்கண்டவற்றிலிருந்து எது வந்து நீளத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு சமம்னு கேட்டிருக்கோம். அவ்வளோதான். இங்கிலீஷ் தமிழ்லாம் பிரச்சனை கிடையாது. எப்படியும் காலேஜில் போய் இங்கிலீஷ் தான் படிக்க போகிறீங்க. மெடிசன் தமிழில் இல்லை. அதனால் இப்போ தமிழ் மீடியம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம இங்கிலீஷ் படிக்க முடியல, அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் இந்த ஃபிசிக்ஸுடைய அந்த சில டேர்ம்ஸ் பண்ண சொன்ன நான் எழுதியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தமிழில் அப்படியே படிச்சுக்கலாம். ரைட். இப்போ வந்து டைமென்ஷன் நம்ம வந்து ரெண்டு பக்கம் நம்ம வந்து எழுதிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் லென்த்துக்கு என்ன நம்ம வந்து எல் அப்படி தான் பண்ணணும். அப்படி தான் லென்த்துக்கு வந்து எப்போவுமே எல் தான். எந்த மாற்றம் உண்டா கிடையாது. ஏன்னா லென்த்துக்கு வந்து எல், நீளத்துக்கு வந்து எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த பக்கத்தில் வாங்க லெஃப்ட்டுக்கு வந்து எல் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எல்லுன்னு போட்டால் நமக்கு வந்து பார்த்தா என்னது எல்லு லென்த்துக்கு போட்டாச்சு. ஹச்சுக்கு நமக்கு என்னது தெரியாது. ஏன்னா ஹச்சுக்கு வந்து கண்டுபிடிச்சா நம்ம போடணும். சிக்கு நமக்கு தெரியும் இல்லையா. சிங்க என்ன ஸ்பீட் ஆஃப் த லைட், அதாவது ஒளியின் திசைவேகம். திசைவேகம் அப்படின்னாலே நம்ம வந்து சொல்லியிருப்போம். திசைவேகம்னா என்ன நம்ம வந்து சொன்னது வந்து எல்டி -1. நான் 5 டைமென்ஷன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எம்எல்டி, அப்புறம் அந்த எல்டி -1, எல்டி மைனஸ் என்னது 2. நிறையா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக போடலாம். எப்படின்னா எம்மு, அப்புறம் எல்லு, அப்புறம் டி, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எல்டி -1, அப்புறம் எல்டி -2. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது நமக்கு வந்து மாஸ் நிறைக்குள்ளது, லென்த்துக்குள்ளது, நீளத்துக்குள்ளது, டி வந்து டைம் காலத்துக்குள்ளது, எல்டி -1 திசைவேகம் வீக்குள்ளது, ஏன்னா வெலாசிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஏ வந்து ஆக்சலரேஷன் நமக்கு இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இது முடுக்கம். சரியா? இப்போ தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் சொல்லும்போது கவனிங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷும் கவனிங்க. நான் டாக்டரான இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் வரவங்க தமிழ்லையும் பேச தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அவங்களும் தமிழ் தெரிஞ்சுக்கணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் அங்கே இங்கிலீஷில் கிடையாது, அது தமிழில் தான் நமக்கு இருக்கும். அது ஃபுல் டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷாக இருக்கும். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அது வந்து க்ரீக் லாங்குவேஜ் நிறையா இருக்குது, இங்கிலீஷில் டேர்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் இங்கிலீஷ் நம்ம படிக்க முடியாது. அப்படிங்கும்போது தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. அது ஒன்றா நினச்சோன்னா ரெண்டையுமே கவனிக்கணும். அப்போ தான் நாலேஜ் வளரும். சரி, அப்போ ரைட்டு. இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு பிளாங்க் மாறிலி ஏற்கனவே நம்ம வந்து முந்தின கொஸ்டின்களை சொல்லியிருப்போம். தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம பிளாங்க் மாறிலிக்கு என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து m-1, அப்புறம் வந்து நமக்கு வந்து L3, அப்புறம் T-2 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. முந்தின வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லியிருப்போம். ஹச்சுக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ ஹச்சுக்கு என்ன போடுறது அப்படிங்கிற நான் வந்து சொல்லிட்டு அப்புறம் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹச்சுக்கு எப்படி போடணும் அப்படின்னா பிளாங்க் குவாண்டம் கான்செப்ட் அப்படின்னு படிச்சுப்போனேன். பிளாங்குடைய குவாண்டம் கொள்கை. ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளும் ஒளி வந்து என்னச்சு தொடர்ச்சியாக அப்படி போகும் அப்படின்னு சொன்னாங்க. லைட் என்னது ட்ராவல் இந்த ஃபார்ம் ஆஃப் கண்டினியூஸ் வேவ். அப்போ பிளாங்க் அப்படிங்கிறவருக்கு தான் என்னென்னா லைட் அண்ட் ட்ராவல் இந்த ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிகல் மோட் அப்படின்னு சொன்னாங்க. ஒளி வந்து என்ன செய்யும் இதே மாதிரி தான் போகும். அதாவது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான், குறுக்கலையாக தான் போகும். பட் எனர்ஜி ஆற்றல் வந்து தொடர்ந்து அப்படி என்ன ட்ராவல் பண்ணாது, டிஸ்கண்டினியூஸ் மேனராக போகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் வந்து ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. இதோட எனர்ஜி E=h nu அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். E=h. அதாவது வேவ் ஃபார்மில் பார்ட்டிகிள் அப்படி வந்து போகும்.
இப்போ நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி போவோம், அது மாதிரி தொடர்ந்து அப்படி என்ன செய்யும் வந்து ஒவ்வொரு அப்படி சின்ன சின்ன பார்ட்டிகளாக என்ன செய்யும் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக போகும் அப்படின்னு பிளாங்க் சொல்லியிருப்பார். அதில் உள்ள அந்த கட்சி தான் பிளாங்க் மாறிலி. அப்போ இதில் ஈங்கிறது நமக்கு வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் வந்து எனர்ஜி, தமிழில் வந்து ஆற்றல், இங்கிலீஷில் எனர்ஜி. சரியா? ஹச் பிளாங்க்ஸ். நீங்கிறது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேர். தமிழில் வந்து அதிர்வு எண் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் நமக்கு என்னது வந்து நமக்கு வந்து அதிர்வு எண். அதிர்வு எண் படிச்சிருப்போம், அதிர்வு எண்ணா என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஹச்சுக்கு தான் இப்போ ஹைச்சுக்கு எப்படி போடலாம் அப்படிங்க நம்ம வந்து இப்போ என்ன செய்வோம் வந்து பார்ப்போம். ஹைச்சு கூட என்ன வந்தாச்சு இ பை நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு சொன்னோமா, ரைட்டு. அப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது அதிர்வன் வச்சுக்கோங்க. அதிர்வன்னா என்னது நமக்கு வந்து நியூஸ் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் ஒன்றா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற நம்பர் ஆஃப் என்னது வைப்ரேஷன், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பர் செகண்ட். தமிழில் சொன்னால் ஒரு வினாடியில் ஏற்படுகிற அலைவு அல்லது என்ன நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது இயக்கம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெண்டுலம் இருந்தால் ஒரு செகண்டுக்கு எத்தனை ட்ரூப் போயிட்டு லெஃப்ட் ரைட்டு. அதே மாதிரி தான் ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து என்ன நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகள் சுற்றுச்சுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு வினாடிக்கு எவ்வளோ சுற்றுது தான் நம்ம அதிர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் டைம்னா காலம், காலத்துக்கு டயத்துக்கு வந்து t-1 வரும். அப்போ டி இன்வர்ஸ் எனக்கு போடலாம் இல்லையா. எனர்ஜிக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பழைய வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள். இதுக்கு நிறையா ஒரு 4-5 வீடியோ போட்டோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எம்எல் அப்புறம் என்னது ml² t-2 அப்படிங்கிறது எனர்ஜி. சரியா, ரைட்டு. அப்போ அதிர்வனுக்கு போடும்போது என்னது t-1 வரும். அப்போ என்ன இந்த மைனஸ் மேலே ப்ளஸ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைச்சுக்கு என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹைச்சு சீக்கிரம் என்ன வந்தாச்சு நமக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா ஹைச்சுக்கு வந்து எப்படி இருக்குது ml². சரியா, t⁻−1 என்னடா t⁻−1 வரும், அப்படி தான் வரும். ஏன் வரும் அப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னால் வந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அது வந்து என்ன தெரியும். எப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த t-1 இருக்குது, மேலே வரையில் ப்ளஸ் ஆகுது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரியா, ரைட். t-1 அப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இல்லையா. இல்லை எதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் இருந்துச்சு வந்துடும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன ரைட். எல்லுக்கு எல், ஹச்சுக்காங்க நான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். என்னங்க ஹச்சுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கா. ஹைச்சுக்கு வந்து என்னது நமக்கு வந்து ml² t⁻−1 சொன்னோம். இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் ஒளியின் திசைவேகத்துக்கு LT-1, புவியீர்ப்பு மாறிலி கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், இதுக்கு இந்த வேல்யூ சொல்லுங்கள் m-1 l³ t-, எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஈஸியான வந்துடும் பாருங்கள், ரைட்டு. இப்போ பாருங்கள் போடுவோம், ரைட். அப்போனா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன வருது அப்படின்னா இங்கே வந்து எல் அப்படின்னு ஒரு லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படி போட வேண்டியன. ஹைச்சுக்கு வந்து நமக்கு வந்து என்னது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தோமா, m வந்து l², அப்போ t⁻−1. பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நம்ம வந்து ஏ, எத்தனை சால்வ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இருந்துச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கணும். ஸ்பீட் ஆஃப் லைட் சி இருந்தது, அதுக்கு வந்து LT-1, பவர் வந்து பி. அதுக்கப்புறம் வந்து புவியீர்ப்பு மாறிலிக்கு என்ன இருந்தது நமக்கு, ஈர்ப்பு மாறிலிக்கு வந்து m⁻−1 l³, அப்புறம் வந்து டி என்னது -2 இந்த ஹோல் பவர் சி, ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடில் செக்ரிகேட் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதுன்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம். எம் அப்படி போட்டுட்டு என்னுடைய பவர் என்ன இருக்குது ஏ, அப்போ போட்டு அப்புறம் செகண்ட் சைடில் எம் இருக்கா, இல்லை விட்டுரும். எம் இருந்தால் தான் மறுபடியும் போய் பிங்கு போட முடியும். நம்ம அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். இப்போ x⁴a அப்புறம் x⁴b இதை ஃபார்முலா சிம்பிள் ஃபார்முலா தான். x⁴a x⁴b அப்படின்னு நினைச்சோம், xa + p அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த m⁻−1 இருக்கா, அப்போ பாருங்கள். அப்போ இந்த ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள். அப்போ m⁻a m⁻−1 பவர் சி போட்டால் m என்னது -c. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி போட்டால் இங்கே வந்து ப்ளஸ் இருந்ததுனால ஒன்றும் இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். a + போட்டால் மைனஸ் இருக்கனால எம்னு ஓட்டு a⁻−c அப்படின்னு நம்ம மெசேஜ் போடுறோம், ரைட்டா. அப்போ பாருங்கள் a⁻−c போட்டாச்சா, ரைட். ஆகலாம். இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா ஈஸியான நமக்கு ஆன்சர் வந்துடும். எம் டேர்ம்ஸ் வேறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் எல் டேர்ம்ஸ் பாருங்கள், எல்லுன்னு போட்டோன்னா இல்லைன்னு இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா L2 இருக்குது, 2a எதில் இந்த டைமில் சொல்லுவோம், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே எல்லுக்கு பி இருக்குது, அப்போ ப்ளஸ் பி, ரைட். அப்புறம் இங்கே வந்து எல்லுக்கு 3 இருக்குது, அப்போ L × 3c, L3c ப்ளஸ் வந்து 3c வந்துட்டா அவ்வளோ. அப்போ டி டேர்ம்ஸ் ஓவர். இப்போ என்னெல்லாம் முடிஞ்சாச்சு, ஏ டேர்ம்ஸ் ஓவர், எல் டேர்ம் ஓவர், சரியா, ரைட். பார்த்தாச்சா, எம்முக்கு பார்த்தாச்சு, எல்லுக்கு பார்த்துட்டோம். எல்லுக்கு 3லேயுமே வந்துட்டு டிக்கு 3லேயும் வருது பாருங்கள். t⁻−1 இருக்குது, அப்போ டி பவர் வந்து இது -a, அதுக்கடுத்து டி பவர் வந்து -b, அதுக்கப்புறம் டி பவர் நமக்கு வந்து -2c இருக்குது. அப்படி போட்டோன்னா இப்போ பவர்ஸை கம்பேர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணிட்டால் ஈஸியாக ஆன்சர் வந்து எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். இப்போ லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல் மட்டும் இருக்குது, அப்போ நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், உடனே வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா m⁻0 எது இல்லையா அது 0, எல் இருக்குது இல்லையா அது 1, டி பவர் நம்ம வந்து 0 லெஃப்ட் சைடில் போட்டால் தான் கம்பேர் பண்ண முடியும். ரைட் சைடில் என்ன வந்தது அப்படிங்க நம்ம என்ன செய்யணும் அப்படியே போடலாம். என்ன வந்து எம்க்கு வந்து நமக்கு ஏ, அப்போ என்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து சி அப்படி அந்த ஏ பவர் வந்து. எல்லுக்கு வந்து என்ன வந்தது அப்படின்னா நமக்கு வந்து நான் பார்த்துக்கோங்க, லைட்டாக வந்துட்டு பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. எல் என்ன ஸ்டெப் மாற்றக்கூடாது. எல்லுக்கு வந்து 2a + p + 3c அவ்வளோதான். அப்போ 2a நமக்கு வந்து எனக்கு 2a, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது எல்லுக்கு +b, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன நமக்கு வந்து பார்த்தோன்னா +3c இது வந்துட்டு, ரைட்டா.
டீக்கு அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். டீக்கு இங்கே இருக்கலாம், டீக்கு என்ன இருக்கலாம், என்ன இருக்குது, இது 2a + b 3c போட்டாச்சு. -a - b - 2c, -a - b - 2c, அது அப்படி போடுங்க. ரைட். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து மைனஸ், நமக்கு என்ன வந்தாச்சு, மைனஸ் வந்து a, அப்படி தானே. ஃபஸ்ட் உள்ளது -a, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது -a வந்து -b, டிக்கு வந்து -b, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் வந்து 2c. இப்போ கம்பேர்ஸ் பவர்ஸ் ஆன் போஸ், ரெண்டு பக்கம் அடுக்கை ஒப்பிட வேண்டும். என்ன கம்பேர் தி பவர்ஸ், பவர்ஸுங்க அடுக்கை ஒப்பிட. அடுக்கை எப்படி ஒப்பிடணும், இது எம் இருக்குது, எம்மா, அப்போ தலையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது தலையில் 0 இருக்குது, அது தலையில் a - இருக்குது. அப்போ a - c = 0. அப்போ வெற்றிகரமாக இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சி, a = c ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடச்சிட்டா. அப்படி இருக்கட்டும், அது பிறகு உதவும். அப்புறம் எல்லுக்கு வாங்க. எல்லுக்கு வந்து ஏன்னா இந்த எல்லையும் அப்புறம் இந்த சைடு எல்லு பார்க்கணும். இது தலையில் 1 இருக்குது, இது என்ன இருக்குது நமக்கு 2a, சரியா. அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து நமக்கு வந்து b + 3c = 1. இங்கே எல்லுக்கு என்ன இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, எல்லை முதல் எழுதிட்டு லெஃப்ட் சைடில் வருங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தா, டீயில் இங்கே டீயில் பவர் வந்து பார்ப்போமா, இந்த டி இது தலையில் 0 தான் இருக்குது, அப்படி தானே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -a - b அப்புறம் வந்து மைனஸ் வந்து 2c வந்துச்சா. மைனஸ் நமக்கு வந்து இதில் வந்து 2c ஈக்குவல் இங்கே வந்து 0 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0, ரைட். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது வந்து நமக்கு வந்து மைனஸாக த்ரூஅவுட்டாக மல்டி பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றி வச்சுக்கலாம். அது ஒரு வகையில் நமக்கு என்ன செய்யும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனர்ஜி வந்து இருக்கும். இல்லை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையில் வந்து கிடையாது, ரைட். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 2. இது ஈக்குவேஷன் நம்பர் ஏற்கனவே 1 வச்சுருக்கோம், அப்போ இதை 2ன்னு வச்சுருப்போம். இது ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ என்ன செய்யணும், இது வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் மாற்றிக்க வேண்டியதான். என்ன செய்யணும், முதல்ல இதை 2 3 அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிறோம், ரைட்டா. சரி, நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள 1ன்னு கொடுத்தோம் இனிஷியல் உள்ள ஈக்குவேஷன். அப்போ இது வந்து 2. அடுத்தாவில் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்வோம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை வந்து தெரியும். என்ன பண்ணால் இந்த ரெண்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் எது அடி வாங்கும், இது ரெண்டும் பேரும் இல்லையா. அப்போ அந்த ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன a and cன்னு வந்துடும். அப்போ நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகும். ஏன்னா இங்கே ஏற்கனவே இருக்குது a and cயில் இருக்குது இல்லையா. அதில் ஒரு லா வந்தது ஏஐ கண்டுபிடிச்சா c கிடச்சிடும். அப்படின்னு நம்ம முதலே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், ஸோ இதுக்கு ஒரு துணை ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். என்ன செய்ய போகிறோம், 3 and 4 3 and 4 ஆட் பண்ணி அந்த ஆன்சர் வந்துடும். ஆட் பண்ணால் என்ன வந்து பார்ப்போம், 3 and 4. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 and 4 இஸ் ஆடட். சரி, ரெண்டையும் நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வருது இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும் எது கேன்சல் ஆகும். +p - b கேன்சல் ஆகிடும். 2a - a ஏன்னு ஆயிரும். 3c - c சின்னு ஆயிரும். அப்போ a + c = 1 வருது. எப்படி தெரியுதா, இதை பார்த்தீங்கன்னா 2aல -a போனால் ஏன்னு வரும். அப்படி எழுதிக்கோங்க. b + கேன்சல் ஆயிரும். 3c - d சின்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது, +c தானே. அப்போ a + c = 1 அவ்வளோதான். அப்போ a + c = எப்படி வருது, ஈஸியாக வந்துடும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a + c = நமக்கு வந்து 1ன்னு வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படிங்க கொஞ்சம் போய் முன்னால் பார்த்தோன்னா தெரியும். என்ன தெரியுது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா a - c = 0. எனக்கு பார்த்தீங்களா செகண்ட் ஈக்குவேஷன் இது. ஆமாம், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போனால் கண்டுபிடிச்சோட ஃபஸ்ட்டு போய்க்கலாம். அப்போ a - c = நமக்கு என்னது 0. அப்போ அதையும் போட்டால் அப்போ ஈஸியாக சால்வ் ஆயிரும். அப்போ a - c = 0 பார்த்தாலே தெரியுது. ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். 2a = 1. அப்போ a = உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்களா, a = 1/2. இமீடியட்டாக என்ன செய்யணும்னா மைண்டை நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், தூங்கிடக்கூடாது. இப்படி ஏன்னா இந்த எக்ஸாம் நம்ம ரொம்ப கவனமாக பிரெயினை சுறுசுறுப்பாக வைக்கணும். ஏசிங்க அப்புறம் எதுக்கு போட்டோம் தெரியுதா. அப்போ ஏக்கு இப்போ கண்டுபிடிச்சோம், அப்போ சிக்கு அதானே வரும். ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு டெஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு a = c தெரிஞ்சாச்சு. அப்போ a = c = 1 எப்படி வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சுதா. ஏயும் சியும் ஆஃப்னு தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை பிக்கு வேல்யூ வந்து தேவை. அப்படி தானே பிக்கு தேவை. அப்படி கண்டுபிடிஷன் போட முடியும். உடனே என்ன செய்யணும் பார்க்கணும், எந்த ஈக்குவேஷன் பி இருக்கலான்னு பார்க்கணும். எங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது, 4த்துலேயும் இருக்குது, 3ல் இருக்குது, 7 போட்டுக்கலாம். சரி, நம்ம அந்த 3லேயே வந்து போடுவோம். 3ல் போடுவோம் நமக்கு தெரிஞ்சுட்டா 2a + p + 3c = 1 ரைட்டா. 2a + p அப்படி தான் நம்ம வந்து போட்டுருக்கோம். 2a தேர்ட் ஈக்குவேஷன் போட்டோம்னா நமக்கு என்ன தெரியுது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2a அப்புறம் வேறு என்ன கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 மாற்றி எழுதக்கூடாது, +p + 3c. ஏன்னா +p நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது +3c = 1 அப்படின்னு வருது. இப்போ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி என்ன செய்யும், ஃபஸ்ட்டில் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. அவ்வளோதான். 2 இதில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா, 1/2. பிக்கு என்ன போடுறீங்க, பிக்கு வந்து எனக்கு பிக்கு இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை அப்படி வச்சுருவோம். சிக்கு 3 நமக்கு வந்து இதில் வந்து 1/2 = 1 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கட் பண்ணிட்டா 1ன்னு ஆயிரும் இல்லையா. அப்போ நமக்கு 1 + p + 3/2 = 1. அடுத்த பக்கம் போவோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 1 + இங்கே வருங்க, இதை நீங்கள் மல்டி பண்ணால் என்ன வரும் தெரியுமா. இதை மல்டி பண்ணால் உனக்கு என்ன வருது
3/2 வந்துடும். அப்போ நமக்கு இதில் என்ன பண்ணலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா b ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து. சரி, இப்போ நமக்கு தேவை என்னது, நமக்கு b மட்டும் என்ன தேவைப்படுது, அதை மட்டும் போட்டால் வேலை நமக்கு முடிஞ்சு. ஏன்னா b மட்டும் நமக்கு வந்து தேவை, போட்டால் ஆன்சர் வந்துடும். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுதா, ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ அந்த இடத்துல 1 தான் போகணும், என்ன இருக்கோ அதுதான் போகணும். மாற்றி மாற்றி போட்டால் ஆன்சர் தான் மாற்றி வரும், மார்க் போயிடும். அப்போ இது வந்து நமக்கு என்னாச்சு, இந்த இடத்துல 1. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, கண்டுபிடிச்சாலும் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அடுத்த பக்கம் நம்ம போக போகிறோம். அடுத்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு இங்கே 1 இருக்கா, இப்போ இந்த 1 இங்கே கொண்டு வாங்க 0ன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னா p + 3/2 ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னதில் வந்து 0. அப்போ உங்களுக்கு என்னாச்சு, b ஈக்குவல் டு -3/2 அப்படி பார்த்தீங்களா. இப்போ 3 கிடச்சிட்டு. அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு 1/2 கண்டுபிடிச்சோம். இப்போ வந்துட்டு உடனே என்ன செய்யணும், இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நான் பேரட்டி பற்றி பார்த்துட்டு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், அதனால் நான் இங்கே எழுதிக்கிறேன். அதை பார்த்துட்டுனா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. ரைட்டா, நீங்கள் ஷார்ட்கட்டாக என்ன செய்யலாம், கொஷினில் அப்படி எழுதி போட்டலாம், பயப்பட வேண்டாம். அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, எல் ப்ரொபோஷன் இப்படி தானே போட்டோம். h⁴a c⁴b g⁴c தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணி இல்லைனா கொண்டு வந்தோம். அப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். எல்லுக்கு பதிலாக எல் தானே கேட்டிருக்கு, அப்போ எல் வந்து போட்டு எது டிபெண்ட் பண்ணுது அப்படி பார்த்தோம். இதை நம்ம போட்டோம்னா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி பாருங்கள். ஹைச்சுக்கு ஏக்கு வந்து 1/2, அப்போ 1/2 போடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சிக்கு வந்து என்னது -3/2, அதையும் நம்ம போடுவோம். சி வந்து என்னது நமக்கு வந்து -3/2 இல்லையா. அப்புறம் ஜிக்கு இது 1/2. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம், மாறி மாறி சொல்லுவோம். அது -1/2 இதில் வந்து 1/x 1/2 கீழே போயில பவர் என்ன செய்யும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இதே இது மேலே நமக்கு ப்ளஸ் இருந்தால் கீழே மைனஸ் ஆகும். சிம்பிளாக இருந்தது, லோயர் கிளாஸில் படித்த ஒரு மேத்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம -3/2 மட்டும் கீழே கொண்டு போவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல் ப்ரொபோஷன் போடும்போது இது வந்து ஹைச் 1/2 வந்துடும். இது வந்து எனக்கு ஜி நமக்கு 1/2 அப்படின்னு வந்துடும். கீழே போகும்போது இது c3/2 அப்படின்னு வந்துடும். எப்படி c3/2. அப்போ அடுத்த பக்கம் நம்ம வந்து போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒன்று சொல்ல எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் √x அப்படிங்கிறத x 1/2 அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே, 1/2 ஸ்கொயர் ரூட் தானே, இது படிச்சிருப்பீங்க. தெரியலை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. √x = x 1/2. அப்போ இந்த ஹச்சுக்கு 1/2க்கு √hன்னு போடலாம், இதுக்கு √g அப்படின்னு போடலாம். அப்போ அடுத்த பக்கம் நம்ம வந்தோம்னா என்ன வருதுன்னா, எல் வந்து ப்ரொபோஷன் என்ன வந்தாச்சு, நமக்கு வந்து √h இன்ட்டு ரூட் நமக்கு வந்து g டிவைடட் பை கெனருக்கு நமக்கு சி வந்து நமக்கு வந்து 3/2. அப்போ நம்ம என்னது வந்து √h √g. ஏற்கனவே சொல்லுவோம் √a √b அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா படித்தவங்க √abன்னு போடலாம். நல்லா தெரிஞ்சுக்க, ரூட்டை பொறுத்த மட்டும் மல்டிப்ளிகேஷனில் எப்படி காம்பினேஷன் போடலாம். ஆனால் √a + √b வந்து நாட் ஈக்குவல் டு √a + b. சரியா, இப்படி போடக்கூடாது. இதுதான் கரெக்ட். இப்போ மல்டிப்ளிகேஷன் போடலாம், அடிஷனில் போடக்கூடாது. இது எந்த அளவுக்கு இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து மறந்து போச்சுன்னா, நீ ஏக்கும் பிக்கும் நம்பர் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா வராது. அதாவது ஏக்கு ஏதாவது நம்பர் வச்சு ரூட்டை பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏ வந்து நம்ம வந்து 16 வச்சுக்கிறோம், பி வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து 9 வச்சுக்கிறோம். போட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன செய்யும், ஃபஸ்ட்டில் போடுங்க. ஏல இங்கே போடும்போது என்ன ஆயிரும், ரூட் இந்த இதை பாருங்கள், இதில் போட்டிங்கன்னா என்ன வரும். ரொம்ப சிம்பிள் தான். இப்படிலாம் சில மேத்ஸில் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ரூட்டில் வந்து சரி பாரு, நமக்கு வந்து ரூட் வந்து 16 அப்படி தான். பிக்கு வந்து ரூட் வந்து நமக்கு வந்து 9. சி ரூட்டுங்க என்ன வரும், 16 + 9 வருதா. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு போட்டால் என்ன வருது, நமக்கு இந்த இடத்துல வந்து 4, இந்த இடத்துல வந்து 3, 12 ஆகிட்டா. இதை மல்டிபிள் பாருங்கள். இதை மல்டிபிளாக நமக்கு இது 6 9 54 ஆரம்பம் 54 5 இருக்கா 144. 140 ரூட் போட்டால் என்ன வரும், 12 தான் வரும். எப்படி வந்துட்டு அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 12 = 12. அப்போ என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ரூட்டை பொறுத்த மட்டும் என்ன செய்யலாம், இப்படி வந்து √a √b போட்டுக்கலாம். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். இப்படி போட்டிங்கன்னா ஆட் பண்ணி விட வராது. தனியாக ரூட் போட்டு இது வந்து நாட் ஈக்குவல்னு வரும். அதில் வந்து நாலேஜை வளர்த்துக்கணும். அப்போ எல் = என்ன போட்டலாம், √ வந்து நமக்கு வந்து hg அப்படின்னு போட்டு, இது c வந்து 3/2 அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு கொஸ்டினை பார்ப்போம், எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். கொஸ்டின் போவோம். கொஸ்டின் ஃபஸ்ட்டு படியிருக்கோம்ல, அதில் தெரியும். என்ன இருக்குது ஆப்ஷன் வந்து ரூட்டு ஃபஸ்ட்டே கரெக்டாக வந்திருக்கு. √hg/c3/2 வந்து மற்றெல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்தாலும் வந்துடும், போட்டு டயத்தை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். மற்ற பார்த்தீங்கன்னா இருக்காது, மற்றெல்லாம் நினச்சி மாறி தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் 1. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, ரைட் பாருங்கள். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்ப்போம். இதில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, டைமென்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி VC ஆஃப் a liquid flowing through a pipe என்னது டிபெண்ட்ஸ் ஆன் η/x ρ/y r/z கொடுத்துருக்காங்க. அதில் ஈட்டா நமக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி, ரோங்கிறது டென்சிட்டி, ஆருங்கிறது ரேடியஸ். அப்படின்னா என்ன XY வேல்யூ ஆஃப் XY தமிழில் அது மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஒரு குழாயின் வழியாக நினைச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரவம் போகுது. அப்போ அந்த டைமென்ஷன் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி என்னது, சிறுமத்து சேவை மதிப்பு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வேல்யூஸ் நமக்கு வந்து தெரியும். எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தோன்னா, அந்த ஈக்குவேஷன் எப்படி கொடுக்காங்க அப்படின்னா,
விசி ஈக்குவல் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஈட்டா பவர் எக்ஸு, அப்புறம் ரோ பவர் ஒய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஆர் பவர் இசட்டு. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஈட்டா அப்படிங்கிற நம்ம என்ன வச்சுக்கோன்னா கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து பாகியல் எண் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நம்ம வந்து பாகியல் எண். பாகியல் எண்ணுக்கு வெவ்வேறு திரவத்துக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும். நமக்கு நீர் வந்து என்ன செய்யும், தண்ணி குடிக்க டம்ளர் எடுத்துக்கணும், தேனை ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். ரெண்டையும் நம்ம என்ன செய்யும், நம்ம குடிக்கணும்னு நினச்சோன்னா தண்ணியை ஈஸியாக குடிச்சுவோம், தேனை குடிக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஸ்லோவாக இருக்கும். இதை தான் பாகியல் எண்ணுன்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி. டென்சிட்டிக்கே தெரியும், அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், நிறைவை பருமன், இது அடர்த்தி அப்படின்னு நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவோம். சரியா? ரேடியஸ்னால் ஆரம், இது நமக்கு தெரிஞ்சது தான், சின்ன கிளாஸ் சம் போட்டிருப்போம். தமிழில் சொன்னோன்னா என்ன அப்படின்னா என்ன செய்யும், நமக்கு வந்து பார்த்தோம்னா இதோட வேல்யூ சிறும திசைவேகத்தின் மதிப்பானது ஒரு பைப் வழியாக ஒரு குழாயின் வழியாக திரவம் போகும்போது அது எப்படி நம்ம சமன்பாட்டில் கொடுக்கும், ஈட்டா பவர் எக்ஸ், ரோ பவர் ஒய், ஆர் பவர் இசட்னு கொடுத்துருக்கோம். இதில் ஈட்டாங்க என்னது பாகியல் என்ன குறிக்கும், அப்புறம் ரோங்க அடர்த்தியை குறிக்கும், ஆறுங்க ஆரத்தை குறிச்சா எக்ஸ்ஒயின் மதிப்பு கேட்டிருக்கான். இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ரெனால்டு நம்பர் அப்படின்னு ஒன்றுக்கு நினைச்சோம் 11ல் வந்து போகிறோம் ரெனால்டு நம்பர். அதை வச்சு நம்ம என்ன ஈஸியாக வந்து போடலாம், ரெனால்டு நம்பர்னால் எப்படி. அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ரெனால்டு நம்பருக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். எப்படி நமக்கு வந்து வி ரோ டி பை நமக்கு வந்து ஈட்டா அப்படின்னு வரும். இதில் ஆறுங்கிறது ரெனால்டு நம்பர், விங்க தான் திசைவேகம் விசின்னு அதை வச்சுக்கலாம். இதுக்குலாம் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி விசின்னு வச்சுக்கலாம். விசின்னு வச்சுக்கோமா, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அதை நம்ம என்ன வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து விசி தான் இங்கே வந்திருக்கு. அப்போ விசி இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் இதே மாடலுக்கு கொண்டு வந்தால் ஈஸியாக போடலாம். அப்போ என்ன வரணும், நம்ம வந்து பார்த்தா நெக்ஸ்ட் பேஜில் வந்து விசி ஈக்குவல் எப்படி வருது, விசி ஈக்குவல் போடும்போது நமக்கு வந்து ஆர் ஈட்டா டிவைடட் பை ரோடி. கரெக்டு தானே, கரெக்டான ஒர்க் என்னச்சுன்னு பார்த்துக்கணும். ரைட் தான், என்ன வச்சுருக்கோம், விசிங்க வச்சுருக்கோம், ஆறுங்கிறது ரோ மேலே வந்து ரோடி கீழே போயிடும். அப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும், ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், டைமென்ஷன் எதுவுமே கிடையாது இல்லையா, அது மாறாது. அப்போ இது எப்படி எழுதலாம், டைமென்ஷன் எப்படி எழுதுனா விசி ஈக்குவல் டு ஈட்டா பவர் 1 ரோ பவர் -1 டி பவர் -1 போட்டு வச்சுக்கணும். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். அப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், அவன் தான் கொடுத்துருக்கான்ல, விசி எதை டிபெண்ட் கொடுத்துருக்கான் பார்த்தியா, இது ஈட்டா பவர் எக்ஸு, அப்புறம் ரோ பவர் ஒய், அப்புறம் எனக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் பவர் இசட்டு. இப்போ ஆரும் டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்னா ரேடியஸ், டினா டயமீட்டர், ஆர்ஸுக்கு டி/2 தானே. கான்ஸ்டண்ட்டை பொறுத்தவரை டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஆர் ப்ரொபோர்ஷன் டினால் இதை வச்சு ஆறுக்குள்ளே இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ 1 and 2 கம்பேர் பண்ணால் என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 1 வருது, அப்புறம் ஒய்யோட வேல்யூ வந்து -1 வருது, இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன வந்தாச்சு -1. இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது வந்து பார்த்திங்கன்னா -1, இசட் ஈக்குவல் டு -1. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 1,1 கொடுத்துருக்காங்க, அது வராது. 1 -1 அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இதில் வந்து கரெக்டாக அவ்வளோதான். சரியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன செய்யல வந்து நம்ம வந்து என்ன செய்ய போடுவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்ற அதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்கான் நமக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா, if force F, velocity V and time T are taken as the fundamental units, then the dimension of mass are என்னென்னு கேட்டிருக்கான். தமிழில் சொன்னால் ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஃபோர்ஸ் அப்படின்னா விசை அப்படின்னு சொல்லுவாங்க தானே, ஃபோர்ஸ் அப்படின்னா விசை அப்படின்னு தான் படிச்சிருக்கோம், அதை நாங்கள் எழுதிடுறேன். அப்புறம் தமிழில் இந்த கொஸ்டின் நான் என்னச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபோர்ஸ் அப்படிங்க நமக்கு வந்து இந்த விசை அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சாச்சா, அதை போட்டுக்கோம். ரைட், அப்போ வந்து ஃபோர்ஸ் எஃப்ங்க நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து விசை ஃபோர்ஸ் அப்படின்னு நான் படிச்சிருக்கோம், விசை. அப்புறம் வெலாசிட்டி அப்படிங்கிற திசை வேகம் தெரிஞ்சதுதான், ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் திசை வேகம். டைம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து காலம், இது நமக்கு என்ன செய்யல வந்து தெரியும். ரைட், அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசை வந்து எஃப், திசை வேகம் வி, காலம் டி அப்படின்னு இருந்துன்னா என்ன கேட்டிருக்கான், மாசுங்க நிறை. நம்ம படித்த மாசுனா தானே படிச்சிருவோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், மாசுனா நிறை. அப்போ நிறையினுடைய என்னது பரிமாண வாய்ப்பாடு என்ன வரும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்கான். அவ்வளோதான். சரியா? கொஸ்டின் தமிழில் இப்படி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா விசை வந்து எஃப், திசைவேகம் வி, காலம் டி, இதெல்லாம் என்னது நிறையோட அடிப்படையில் தான், நிறையுடைய பரிமாண வாய்ப்பாடு கீழ்கண்டவாறு கொடுக்கப்படுது அப்படின்னு தான் கொஸ்டினில் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இதான் தமிழில் உள்ள கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ என்ன எழுதுன்னு சொல்லுங்கள், எப்போ லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ மாஸ் ரைட்டா டிபெண்ட்ஸ் ஆன், இதை டிபெண்ட் பண்ணது ஃபோர்ஸ் எஃப், வெலாசிட்டி வந்து வி, டைம் வந்து டி. பவர் எழுதணுமா இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் மூலம் ஏ பவர் பி பவர் சி எதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரியா? ஏபிசி இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ் பவர் ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஆனால் என்ன ரெண்டு பக்கம் டைமென்ஷன் ஃபார்மில் எழுதி என்ன நம்ம வந்து சால்வ் பண்ணால் தான் என்னுடைய மெயினான கான்செப்ட். அப்போ இங்கே எம்முக்கு நம்ம வந்து என்ன செய்யும், டைமென்ஷன் ஃபார்மில் எழுதுனா என்னது எம் அப்படின்னு தான் வரும். ஏன்னா கேபிட்டல் தான் நம்ம மாசுக்கு. ஃபோர்ஸுக்கு ஏன்னே சொல்லியிருப்போம் நம்ம வந்து எம்எல்டி மைனஸ் வந்து 2. இது தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போய் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். முதல் 2 3 வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன செய்யும், ஃபோர்ஸுக்கு சொல்லியிருப்போம், பார்த்துக்கோங்க. அப்போ ஏ திசை வேகத்துக்கு நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம் எல்டி -1, வெலாசிட்டிக்கு எல்டி -1 இங்கே வந்து பி, டைம் காலத்துக்கு வந்து நமக்கு என்னது டி தான். இப்போ என்ன இந்த பவரை வந்து கரெக்டாக என்ன முறையாக எழுதி நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.
அப்போ அந்த எம்முன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ எம்முன்னு வச்சுன்னா அதில் தலையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். என்னெல்லாம் இருக்குது, எம் ஒன்று தான் இருக்குது. அப்போ எம் பவர் ஏ மட்டும் தான் இருக்குது, மற்ற இல்லை. அப்போ எம் பவர் ஏன்னு போட்டுன்னு இது முடிச்சுக்கலாமா? ரைட். அடுத்தது எல்லுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். எல்லுக்கு என்ன வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே எல்லுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு ஏ இருக்குது பவரில், இங்கே எல்லுக்கு பி இருக்குது, அங்கே இல்லை. அப்போ என்ன வரும், எல் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வந்துடும். அப்போ எல் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல் வந்து ஏ ப்ளஸ் பி, அவ்வளோதானே, ஏ ப்ளஸ் நமக்கு வந்து பி. இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது டீக்கு மட்டும் தான் பார்க்கணும். அதை பார்த்தோன்னா வேலை முடிஞ்சு. டீக்கு எப்படி இருக்குது, டீக்கு வந்து ஃபஸ்ட்டில் -2, அப்போ -2a ரைட்டா. அப்புறம் வந்து மைனஸ் வந்து 1b, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டி பவர் சி. அப்போ நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு அந்த பவரில் என்ன இருக்குது அப்படிங்க நம்ம வந்து பார்க்கணும். -2 இருக்கா, அப்போ -2, இங்கே -1 இருக்கா, -1b, இங்கே டி சி மட்டும் இருக்குது, அப்போ டி பவர் என்னது சி அப்படின்னு போடலாம். அப்போ அல்ஜிப்ரா எழுதும்போது பேஸ் எழுதிட்டு பவர் அப்படியே எழுத வேண்டியதான், டி பவர் -2a அப்படி போட்டுக்கலாம். என்னது டி பவர் வந்து நமக்கு என்ன வருது, வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன இருக்குது, மைனஸ் வந்து என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2a. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, -1b -b. அதுக்கப்புறம் இதில் வந்து இதுவும் போட்டால் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து சி, அப்போ -b ப்ளஸ் சின்னு வந்துடும். மைனஸ் நமக்கு வந்து சி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது ஃபைனலாக ப்ளஸ் சி. என்ன வந்து நான் டி பவர் -2a, அப்புறம் என்ன வந்து டி பவர், ரெண்டாவது வந்து டி பவர் -b, மூணாவது டி பவர் ப்ளஸ் இப்படி வந்துச்சு. அல்ஜிப்ரா என்ன சொல்லி தந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அல்ஜிப்ரா என்ன சொல்லி தந்திருக்கு அப்படின்னா லோயர் கிளாஸே படிச்சிருப்போம். இப்போ வந்து நமக்கு கீழே வந்து எல்லாமே எக்ஸு, அப்போ வந்து ஏன்னு இருக்குது, அப்புறம் ஒய், எப்போ எக்ஸ் அப்படிங்க நமக்கு வந்து பின்னு இருக்குது. அப்போ எக்ஸு சி அப்படின்னா அல்ஜிப்ரா ரூல்ஸ் படி இது மல்டி பண்ணால் பேஸை எழுதிட்டு பவரை ஆட் பண்ணால் போகும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ், இதுதான் அல்ஜிப்ரா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அதை வச்சா டி பவர் என்ன போட்டாங்க, -2a -b சின்னு போட்டாச்சு. சரியா? இப்போ நம்ம கம்பேர் பண்ண இல்லையா, கம்பேர் பண்ண லெஃப்ட்டில் என்ன உட்காந்துருக்கு, வெறுமனே மாஸ் மட்டும் தான் உட்காந்துருக்கு. எம்னு இருந்தால் கம்பேர் பண்ண முடியாது. டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் வந்து எம்எல்டி அப்படின்னு வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் வந்து எம்மு எல்லு டீன்னு போடணும். எம்முக்கு வந்து பவர் 1 போட்டாலும் போடணும் ஒன்று தான், எல் இல்லை 0, இதுக்கும் இல்லை, அதனால் டி 0. ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் வந்து என்ன இருக்குது, எம் மட்டும் தான் இருக்குது, வேறு எது இல்லையா. அப்படிங்கும்போது எல்லு 0, டி வந்து 0ன்னு வந்துடும். ரைட் சைடு உள்ள அப்படி எழுதுனா என்ன, ரைட் சைடில் வந்து எம் பவர் ஏன்னு வந்துட்டு, அப்புறம் எல் பவர் இதில் வந்து ஏ ப்ளஸ் பி, அதுக்கப்புறம் டி பவர் என்ன வந்துடும், இதில் வந்து -2a -b ப்ளஸ் சி அப்படின்னு. இப்போ கம்பேரிங் பவர்ஸ், இதை கம்பேர் பண்ணால் போகும். அடுக்கையில் ஒப்பிட போகிறோம். எப்படி ஒப்பிட போகிறோம், ஏ வந்து 1 அப்படின்னு வந்து, அப்போ முதலே ஈஸியாக சால்வ் ஆகிட்டா. ரெண்டாவது என்னாச்சு, இப்போ ஏக்கு 1ன்னு நமக்கு கிடச்சி போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் வந்து பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி, எல்லில் வந்து பாருங்கள், எல்லுக்கு இதில் வந்து தலையில் என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி, இதில் வந்து 0, அப்போ ஏ ப்ளஸ் பி = 0. அடுத்த மூணாவது வந்து 2a -b ப்ளஸ் சி = என்ன வந்திருக்கு, இது பவரில் 0 தான் இருக்குது, அப்போ 0. கரெக்டாக தானே? இப்போ பார்த்தா நமக்கு வந்து தெரியும் எப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தாலே இங்கே வந்து என்ன செய்யும், நமக்கு வந்து இந்த பவர்களை பார்க்கும்போது ஈஸியாக என்ன செய்யும் நமக்கு தெரியும். அது ஒரு லேசாக காமிச்சிடுறேன். அதாவது இங்கே பாருங்கள், எம்மில் வந்து ஏ இருக்கா, அப்போ ஏ, இங்கே வந்து எம்முக்கு 1 இருக்குது, அப்போ அந்த பவர் போடும்போது 1ன்னு போட்டேன், முடிஞ்சதா வேலை. ரெண்டாவது பாருங்கள், இங்கே வந்து எல்லில் வந்து ஏ ப்ளஸ் பி இருக்கா, இங்கே 0 இருக்குது, அப்போ என்ன போட்டுருங்க, ஏ ப்ளஸ் பி 0. எல் இப்போ செக் பண்ணிட்டேன்னா அடுத்தல இங்கே பாருங்கள், டீயில் வந்து -2a + c இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ அதை நம்ம மேனேஜர் பையில் வந்து போட்டிருப்போம். எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, -2a -b + c = 0, அவ்வளோதான். அப்படி போட்டால் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஏக்கு 1ன்னு போட்டோமா, அதுக்கு இங்கே போடுங்க, 1 போட்டால் 1 + p = 0ன்னு வந்துடுமா இல்லையா. அப்போ நமக்கு என்ன வருது, அப்போ அடுத்த பக்கத்தில் போட்டோம்னா ஏக்கு பேரில் 1ன்னு போட்டால் 1 + p = 0. அப்போ மறைமுகமாக p = -1ன்னு வந்து, அப்போ என்னது, ஏக்கு 1ன்னு அப்படியே கிடச்சிட்டு பிக்கும் கிடச்சிட்டு. இப்போ நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா சிக்கு தேவை. அப்போ இந்த ஈக்குவேஷனில் போட்டால் போதும், சி வந்துடும். -2a -b + c = 0ல் போடுங்க. மைனஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2a, அப்புறம் -b ப்ளஸ் என்ன இருக்குது உனக்கு, இதில் c = 0 இருக்கா, அந்த ரெண்டு வேலையும் போடுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ இதில் போட்டால் 2 × நமக்கு வந்து 1. அப்போ மைனஸ், இங்கே ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் சி நமக்கு தெரியாது இல்லையா, ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்னாச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -2 + 1 + c = 0. அப்போ இது ரெண்டு சேர்ந்தால் -1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, c -1 c = 0. அப்படி தானே, ஏன்னா -2 + 1 என்னது -1. அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகிடும். அப்போ c = 1. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, a1 b -1 c1. அப்படி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் ஆன்சர் வந்துடும். என்ன கிடச்சிருக்கப்போ, ஏ வந்து நமக்கு என்ன வந்துச்சு, 1ன்னு வந்துட்டு, பி வந்து -1 அப்படின்னு வந்துட்டு, சி வந்து +1ன்னு வந்துட்டு, நம்ம அதை கண்டுபிடிச்சாலும் அதை தான் அடிக்க வேறு புதுசாக எழுதலை, இந்த வந்திருக்கா c = -1. இதை எதில் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து அதுதான் மெயின். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் போட்டோம்னா வேலை என்ன செய்ய நமக்கு வந்து முடிஞ்சிடும், ஆன்சர் என்ன செய்ய நமக்கு வந்து கிடச்சிடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் போதும். ரைட்டா, c = எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம வந்து போடுவோம். ரைட்டு, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இருக்கலாம், நம்ம வச்சோம்ல m = என்ன போட்டிருக்கோம் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். m = f/a v/b t/c, அதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சு. ரைட்டா, சரி, வேலை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 1 இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சதானே, என்ன படம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா m வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் சொன்னோம்,
எஃப் பவர் நமக்கு வந்து ஏ, அப்புறம் வி பவர் ஒய், டி பவர் ஜி. வேல்யூ போடுங்க, ஆன்சர் நமக்கு வந்தாச்சு. அப்போ எஃப் பவர் ஒன்று போட்டாலும் ஒன்றில் போட வேண்டாம். வி பவர் -1, டி பவர் 1. ஏன்னா நம்ம இதுதான் ஆன்சர். சரியா? அப்போ ஆப்ஷன் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா பவர் எஃப் ஒன்றுன்னு போட வேண்டாம், போட்டாலும் ஒன்று தான், தலையில் இருக்குன்னு அர்த்தம். 1 2 -1 அப்படி தான் போடணும். அப்போ ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ ஃபஸ்ட்லேயே போய் பார்த்துருவோமா என்ன இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இடி -1 நமக்கு என்ன ஆப்ஷன் 1 எஃப்இடி -1 நமக்கு விலாம் -1. அப்போ வந்து இது வந்து வரல, கட் பண்ணு. அப்போ ரெண்டாவது எஃப்இடி -, இது நமக்கு வரல, கட் பண்ணுங்கள். தேர்டு எஃப்இடியும் -1, அப்போ இதுவும் வரல. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள், எஃப்வி -1 டி. அப்போ ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து என்னது சரியான ஒரு ஆன்சர். சரியா? அப்போ இப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன இதில் வந்து 4 அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாச்சு. ரைட்டு. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, அதில் வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ இந்த வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு போட்டு விட்டோம். டெஸ்ட்டு எப்போயுமே என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரைடே அன்றைக்கி டெஸ்ட் அனுப்புவோம் 10 கொஸ்டின்ஸ். சாட்டர்டே நீங்கள் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வோம், சண்டே வந்து நான் ஆன்சருக்கு அனுப்புவேன். கரெக்ஷன் பண்ணி மார்க்கை மட்டும் அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, நல்ல விதமாக என்ன செய்ய மார்க் வாங்கி டாக்டர் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், கிளாஸில் சந்திப்போம்.